சார் அதே வரமாட்டேங்குதுல்ல, சும்மா அதை போட்டு உருட்டிக்கிட்டு விட்டு தொலை வேண்டியதானே சார். இப்போ உங்கள் பொண்ணை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வேறு வழியே இல்லையா? இருக்கு. அவளுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணா அவளுக்கு கோபம் போயிடும். என்ன மாதிரி விஷயங்கள்? அவளுக்கு பிடிச்ச பாட்டை போட்டாலோ அவளுக்கு பிடிச்ச ஃபுட்டை அவளுக்கு கொடுத்தாலோ அவள் நார்மல் ஆயிடுவா. ஓ, ஐ சி. இதுல 3 பிரியாணி இருக்கு, மிச்சம் வைக்காம சாப்பிடுங்க. நான் வரேன். டேய் வாடா, ரொம்ப பசிக்குது, போய் சாப்பிடலாம். இரு, அதுல ஏதாச்சும் மயக்க மருந்து கலந்துருந்தா என்ன பண்றது? ஏய் ஆமாண்டா. கடைசியாக உங்கள் பொண்ணை எங்கே பார்த்தீங்க? பக்கத்துல தான் ஒரு குட்டி பையன் என் பொண்ணு ஏதோ ஒரு காரில் ஏறி போகிறதா சொன்னான். அப்போ உடனடியாக அந்த இடத்த காமிக்க வாங்க. டேய் அவ சாப்பிட்டே முடிச்சிட்டாடா, வாடா போய் சாப்பிடலாம். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்றான். ஏன்டா? அதை அவ சாப்பிட்டு ஏதாச்சும் மயக்க போடுறான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா அதுல எதுவுமே கலக்கலன்னு அர்த்தம். ஆமா இல்ல, இதுல எதுவுமே கலக்கல. ஸோ தைரியமா சாப்பிடுங்க. எனக்கு ஒன்றும் ஆகல, ஆகுற மாதிரி தெரியல. சாரி உன்னை வச்சு டீஸ் பண்ணதுக்கு. இல்ல பரவாயில்ல. நான் மானஸ். நான் மோகின். என் பேர் வர்ணா. சாரி உன்னை கலாச்சதுக்கு. பரவாயில்ல. உனக்கு கோவம் எதுவும் வரலையா? கோவம் வந்துச்சு, ஆனா போயிருச்சு. ஓ, ஆமா நீ எப்படி மாட்டின? அதுவா, சார் நீங்கள் 2 பேர் இங்கே எந்த வீட்லையெல்லாம் சிசிடிவி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வாங்க. நான் இந்த பையனை இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்கேன். சரி சார். தம்பி, நீ இந்த காரை பார்த்தியா? பார்த்தேன் அங்கிள். எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு அங்கிள். அது இல்லை, என்ன கலரில் இருந்துச்சு? என்ன கலர்னு தெரியல, நான் போட்டுக்க ஜெட் கலர். ஜட்டி கலரா? என்ன கலர் ஜட்டி போட்டிருக்கேன்? ரெட் கலர் ஜெட்டி தான். ஓ, ரெட் கலர். சரி, ஓகே, நீ கிளம்பலாம். சார், நீங்கள் ஏதாவது கண்டுபிடிப்பீங்கன்னு பார்த்தா நீங்கள் என்னன்னா அவன் போட்டிருக்க பொம்மை சட்டியை பார்த்துட்டு இருக்கிறீங்க. எவிடன்ஸ் மேடம், எவிடன்ஸ். நான் கேட்டது என்னாச்சு? இங்கே 2 வீட்டில் சிசிடிவி கேமரா இருக்கு. ஒரு வீட்டில் ரிப்பேர் ஆகி 1 மாதம் ஆச்சு, இன்னொரு வீட்டில் இருக்கு. அப்படியா? அப்போ வாங்க உடனே போவோம். டிடி, இது ஏன் பொண்ணுதான், ஏன் பொண்ணுதான். எனக்கு டாக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஸ்ட்ரீட்ல இருக்க டாக்ஸ்க்கெல்லாம் பிஸ்கட் போடுவேன். அது மாதிரி தான் இன்னைக்கும். பாப்பா, யாரு நீங்க? என்ன வேணும்? என் பேர் தாமஸ். எனக்கும் டாக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் டாக்ஸ்க்கெலாம் பிஸ்கெட் போகணுன்னு ஆசை தான். ஆனால் அது கடிச்சிருமோன்னு ரொம்ப பயமாக இருக்குது. பயப்படாதீங்கண்ணா, இந்த டாக்ஸ் எல்லாம் ஒன்றும் பண்ணாது. நீங்கள் பிஸ்கட் கொடுங்க. இல்லை, எனக்கு பயமாக இருக்குது. நம்ம வேணா என்கிட்ட இருக்கிற பிஸ்கெட்ஸை நம்ம 2 பேரும் சேர்ந்து
பக்கத்து ஏரியாவில் இருக்கிற டாக்ஸுக்கு போடலாமா? இல்லைண்ணா, நான் வீட்டுக்கு போகணும். அப்பா தேடுவார். நான் வரேன். இல்லைம்மா, பயப்படாத. நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். அட்லீஸ்ட் என் காரில் கொஞ்சம் பிஸ்கெட் பேக்கெட்ஸ் இருக்குது, அதை வேணால் எடுத்துக்கோ. உன் ஏரியாவில் இருக்கிற டாக்ஸுக்கு யூஸ் ஆகும்ல. சரிண்ணா. என் காரு கிட்ட வரீங்களா? நீங்கள் இங்கே நில்லுங்க, நான் டிக்கி ஓப்பன் பண்ணேன். இங்க ஒண்ணுமே இல்லையாண்ணா? நல்லா உள்ள போய் பாருமா. இதுதான் நடந்துச்சு. நம்ம 3 பேத்தையும் நல்லா ஏமாத்தி இங்க கொண்டு வந்து சிக்க வச்சிட்டான். நம்ம இங்க இருந்து எப்படியே தப்பிச்சாகணும். அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? இதோ இந்த ஸ்மார்ட் வாட்ச், இதுல சிம் இருக்கு. இதுல சிம் இல்லாம சிம்ரனா இருப்பாங்க. மேல சொல்லு. நான் டவர்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டவர் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா வீட்டுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிடலாம். இங்க கூட நான் ட்ரை பண்றேன். என்ன லோ பேட்டரி காமிக்குது? சுவிட்ச் ஆஃப் ஆகிறதுக்குள்ள நம்ம டவர் கிடைச்சு மெசேஜ் அனுப்பிச்சிடணும். ஏய் என்னடா ஆச்சு? சுவிட்ச் ஆஃப் ஆயிருச்சுடா. கடுப்பாவுது. டேய் ஏன்டா தூக்கி போட்ட? டப்பா வாட்ச் ஒரு அவசரத்துக்கு இப்படியே பண்ணும். அதுக்கு நான் தூக்கி எறிவியா? எங்க அப்பா எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்த வாட்ச். போய் குப்பையில போடு. லேட் பண்ணாமல் இனி 5 மினிட்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு எனக்கு அனுப்புங்க. என்ன சார் சொன்னாங்க? அது ஸ்மார்ட் வாட்சோட டீட்டெயில்ஸ், அதில் இருக்க சிம் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். இன்னும் 5 மினிட்ஸ் அந்த சிம் கார்டு எங்கே இருக்குங்கிற லொக்கேஷன் நமக்கு வந்துடும். கடவுளே. அப்புறம் இன்னொரு விஷயம், லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் இந்த ஏரியாவில் இருக்கிற இன்னொரு பையனை காலையிலேருந்து காரணம் அவங்க பேரண்ட்ஸ் கேஸ் கொடுத்துருக்காங்க. போலீஸ்க்கு முன்னாடி அந்த கிட்னாப்பர் யாருன்னு நாம் கண்டுபிடிக்கணும். இப்போ பார்க்குறேன். அவங்க இருக்கிற லொக்கேஷன் வந்துருச்சு, வாங்க போகலாம். டிடி சிட்டி தண்ணி வந்துட்டோம். இன்னுமா லொகேஷன் காட்டுது? பக்கத்தில் வந்துட்டோம். 2 மணி நேரம் வந்து சொல்றீங்க. இங்கே தான் காமிக்குது. அப்போ உடனடியே உங்கள்கிட்ட இருக்க எல்லா ஃபோர்ஸையும் வர சொல்லுங்க. ஃபோர்ஸ் எல்லாம் இல்லை சார், நான் தனியாள். யோ என்னையா சொல்ற? பேருக்கு கூட ஒரு அசிஸ்டன்ட் இல்லையா? ஒருத்தர் இருந்தான், அவனும் நான் சரியாக சம்பளம் கொடுக்கணும்னு ஓடி போயிட்டான். உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் முதல்ல சொன்னேன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு. நீங்க கேட்டீங்களா? சரி விடு. கவலைப்படாதீங்க மேடம், என் கூட தான் ஃபோர்ஸ் இல்லைன்னு சொன்னேன். ஆனால் என்கிட்ட நிறையா ஃபோர்ஸ் இருக்கு. வாங்க போகலாம். நில்லுங்க.
உள்ளே என்ன வேணாலும் நடக்கலாம். முதல்ல நான் போய் பார்க்குறேன். அது வரைக்கும் இங்கேயே இருங்க. சார்